வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இடைத்தேர்தல் என்றாலே பணம் தான் என்று சொல்லும் அளவுக்கு ஓட்டுகள் விலை பேசப்படுவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. பிரபலமாக பேசப்படும் திருமங்கலம் தொகுதி ஃபார்முலா தான் பண விநியோகத்தை பரவலாக்கியது. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம் என்ற தேர்தல் ஆணையம் சொல்லும் சட்டம் ஒருபோதும் செல்லுபடியாவதில்லை. 50 ஓட்டுக்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்து தேர்தல் பணியை செய்யும் அரசியல் கட்சிகள் மிக எளிதாக பணத்தை விநியோகித்து விடுகின்றன. அதை தடுப்பது அவ்வளவு சுலபமல்ல என்று தேர்தல் கமிஷன் தனது இயலாமையை ஒத்துக்கொண்டுள்ளன. ஆர்கே நகரில் அரசியல் கட்சிகள் வீடு வீடாக கணக்கெடுக்கும் பணியை முடித்துவிட்டனர். அவர்களில் எந்தெந்த கட்சியினர் எவ்வளவு பேர், பணத்தால் எத்தனை பேரை மாற்ற முடியும் என்ற கூடுதல் விவரங்களையும் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக 50 கோடி ரூபாய் அரசியல் கட்சியினிடம் தயாராக இருப்பதாக மாநில உளவு பிரிவு போலீசார் தகவல் அறிந்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனால் தேர்தல் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ரூபாய் 3000 முதல் 5000 வரை வாக்காளர்களுக்கு கொடுக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் பேசப்படுகிறது. மொத்தம் 2,66,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் 75% வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 70,000 வாக்குகள் பெறுபவர் வெற்றி வாகை சூடுவார். கட்சிகளுக்கு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டுகள் கிடைக்கும். அதற்கு மேல் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை பெற்றுவிட்டால் வெற்றி பெற்றுவிடலாம் என்பதுதான் இந்த கட்சி போடும் கணக்கு. அதற்காகத்தான் குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்களை பணத்தை கொடுத்து கணக்கு பண்ணுகிறார்கள். சாமானிய மக்கள் பலர் பணத்தை எதிர்பார்க்கும் மனநிலையே இருக்கிறார்கள். யார் எவ்வளவு தருவார்கள் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. நான் கொடுக்கிறேன், நீ தடுத்துப்பார் என்ற ரீதியில் கட்சிகள் களம் இறங்கி இருக்கின்றன. தேர்தல் ஆணையத்தால் தடுக்க முடியுமா என்பதுதான் இப்போதைய சூடான விவாதமாகி இருக்கிறது. மேலும் இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.